மூணார் KL68 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ பண்ண போறது பள்ளிவாசல் கரீம்பாய். அவங்கள டிஏவுக்கு வேண்டி போராடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு டிஏ சரிவர கிடைக்கல அப்படிங்கிறதுனால இவங்களோட நீண்ட கால போராட்டமா இருக்கக்கூடிய இந்த டிஏ போராட்டத்தை பத்தியும் அவங்களோட போராட்டத்தோட முடிவுகள் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் நம்ம இன்னைக்கு கரீமண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த டிஏவுக்காக நீங்க நீண்ட நாளா போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட போராட்டத்தோட விளைவுகள் எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு? டிஏ விரைவில் தொழிலாளர்களுக்கு கிடைச்சிச்சுன்னா எந்த மாதிரியான பயனளிக்கும்? பஞ்சப்படி உயர்வுக்காக நாங்க இந்திய ஜனாதிபதி, மத்திய தொழிலமைச்சர், கேரள ஸ்பீக்கர், சீஃப் செக்ரட்டரி, மனுஷ அவகாச கமிஷன், கேரள தொழில் மந்திரி இவங்களுக்கெல்லாம் மனு அளித்தோம். இந்த மனுவின் அடிப்படையில் அவங்க பதில் கொடுத்திருந்தாங்க. எப்படின்னா, அடுத்து பிஎல்சி, அதாவது அடுத்த சம்பளம் நிச்சயம் செய்யற வேலையில உங்களுக்கு இந்த கோரிக்கையை பரிகணித்துக் கொண்டு நாங்கள் கண்டிப்பாக பஞ்சப்படியை உயர்த்துவோம் சொல்லியிருந்தாங்க. எப்படி பஞ்சப்படியை உயர்த்துவோம்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியாச்சுன்னா, நிலவில் இருக்கும் பஞ்சப்படி 151 ரூபாய் 55 பைசா இப்ப நிலவில் கிடைச்சிட்டு இருக்குது. இந்த நிலவில் கிடைக்கிற பஞ்சப்படி அடிப்படை சம்பளத்தோட சேர்ந்துடும். அவங்க சொல்லியிருக்கிறது எப்படின்னா, 1975-76 நிச்சயிச்ச அந்த பஞ்சப்படி இப்ப கிடைக்கிற புதிய சீரியஸ் 2011-12 அந்த பேஸ்ல மாறுற சமயத்து மாறும்போது நமக்கு அந்த பஞ்சப்படி இப்ப கிடைச்சிட்டு இருக்க பஞ்சப்படி அடிப்படை சம்பளமா மாறிடும். அடிப்படை சம்பளமா மாறுறதுனால அந்த டைம்ல தான் நாங்க இதை பரிகணிப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஆனா இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவசரமா போட்டு கோலம் போல என்ன செஞ்சிருக்காங்கன்னா பிஎல்சி கமிட்டி. பிஎல்சி பத்தி உங்களுக்கு தெரியும். பிஎல்சி கமிட்டி இப்ப கூடு, அப்போ கூடு, 1 வருஷம் கூடு, 2 வருஷம் கூடு, 3 வருஷம், கடைசி டைம்ல தான் இவங்க பிஎல்சியை தீர்மானிப்பாங்க. இந்த பிரச்சனை இங்க வந்துட்டு இருக்க டைம்ல இந்த பிரச்சனைக்கு இந்த புதிய பிரச்சனையா மாறி இருக்கு. இந்த பிரச்சனை வரதுனால இவங்களுக்கு இந்த பஞ்சப்படி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சம்பளம் 153 ரூபா 55 பைசா இவங்களுக்கு கிடைக்க கூடாதுங்கிற நோக்கத்தோடு, ஒரே ஒரு நோக்கம் தான் இவங்களுக்கு. பிஎல்சி கமிட்டியில இவங்க சட்டப்படி அங்கீகாரம் இல்லாத பிஎல்சி கமிட்டி எடுத்த தீர்மானம் என்னன்னு சொல்லியாச்சுன்னா 43 ரூபா சம்பளமும் 5 ரூபாய் இன்ஸ்டன்டையும் நல்கிட்டு எங்களை மீண்டும் தொழிலாளர்கள் வைத்து அடிச்சிருக்காங்க. ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாமே 48 ரூபா இன்கிரிமெண்ட், அதாவது சம்பளம் ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து உயரும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான ரீசன் இதுதானா? அதாவது 43 ரூபா சம்பளம் உயர்றதுக்குன்னு சொல்லி இருக்குது. 48 ரூபா சம்பளம் உயர்வுன்னு சொல்லியிருக்காங்க. 43 ரூபா சம்பளம், 5 ரூபாய் இன்ஸ்டன்டி. ஆனா யாதாரமா பிராக்டிக்கலா கூட வேண்டியது அங்க இந்திய ஜனாதிபதி கொடுத்த அடிப்படையில் சொல்லியிருக்கிற 2 தீர்மானங்கள். ஒரு தீர்மானங்கிறது லேபர் கமிஷனர் 15/5/2024 லேபர் கமிட்டியில வச்சு சொன்னது ஒரு தொழிலாளிக்கு இப்போ புதிய சீரீஸ் 1975-76 நிச்சயிக்கிறது புதிய சீரீஸ் மாறும்போது ஒரு பாயிண்ட்டுக்கு 1 ரூபா 41 பைசாவும், மாச சம்பளக்காரங்களுக்கு 36 ரூபா 66 பைசாவுக்கும் இவங்களுக்கு அருகதை இருக்கும். இந்த டிஏ நிச்சயிக்கிறது 26 நாள் அடிப்படையில தான் இவங்களுக்கு டிஏ நிச்சயிக்கப்படுது. மாச சம்பளக்காரங்களோட டிஏ நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காரு. அதே இதுல ஸ்டாட்யூட்டி கமிட்டியான, அதாவது அரசு அங்கீகாரம் உள்ள கமிட்டி மினிமம் வேஜஸ் அட்வைசரி போர்டு சொல்லியிருக்கிறது 2011-12 என்ற அடிப்படையில் இவர்களுக்கு கிடைப்பதற்கு அருகதை இருக்கிறது சிபாரிசு பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கையில இதை முறியடிக்கிறதுக்கு வேண்டியும் தொழிலாளி வயிற்றுல மீண்டும் அடிக்கிறதுக்கு வேண்டியும் இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவசரமா போட்ட கோலம் போல இவங்க கேரள உயர் நீதிமன்றத்தில் கேஸ் போன பஞ்சப்படிக்கு எதிராக உள்ள கேஸ், போன பஞ்சப்படி உயர்வுக்கு எதிராக உள்ள, போன சம்பள உயர்வுக்கு எதிராகவும் பஞ்சப்படி எதிராக உள்ளவும் கேஸ் நிலவில் நிற்கிற டைம்ல அதுக்கு எதிராக, அந்த கோடதிக்கு எதிராக சட்டத்திற்கு புறம்பாக இவர்கள் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார்கள். இப்போ நீங்க தொடுபுழால இருந்து எர்ணாகுளத்துக்காக ஒரு தர்ணா போராட்டம் நடத்துனீங்கல்ல, அந்த போராட்டத்துக்கான எதிரொலி எப்படி இருக்கு? அதையே நீங்க மூணார் டவுன்ல பண்ணாம தொடுபுழால இருந்து எர்ணாகுளத்துக்காக பண்ணீங்க? ஏற்கனவே நான் முன்னால சொல்லியிருந்தேன், எர்ணாகுளத்துல தான் கேரள தோட்ட தொழிலாளர்களுடைய
பஞ்சப்படியை நிர்ணயிக்கிறது. எர்ணாகுளம் பேசிக் இருக்கிற 343 தினம் உபயோகிக்கிற பொருட்களின் அடிப்படையில் அந்த விளைவின் உயர்வு அடிப்படையில் தான் நமக்கு வந்து நிச்சயிக்கிறாங்க. எர்ணாகுளத்துல அதனாலதான் நாங்க தொடுபுழை எடுத்துக்கலாம். எங்களுடைய வார்த்தைகள் இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50-60 வார்த்தை செய்திகள் வந்திருக்கும். இந்த செய்திகள் எல்லாமே வந்ததன் இருப்பிடமும் தொடுபுழை தான். தொடுபுழையிலிருந்து வந்ததுனால தொடுபுழையிலிருந்து தொடங்கி அங்கிருந்து நாங்க பிச்சை எடுத்து எர்ணாகுளம் சிட்டியில வந்து எர்ணாகுளத்தை வச்சு பிரஸ் மீட்டிங் நடத்தி அந்த பிரஸ் மீட்டிங்லையும் சொன்ன சமயத்தில் பிரஸ் மீட்டிங்ல வச்சு வெளியே வரையில 64 வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு கடை, அந்த கடையினுடைய ஆல் கேரளா புக் அசோசியேஷன் செக்ரட்டரியான மதிப்பிற்குரிய ஜெயச்சந்திர சார் சொல்லியிருக்க வாக்கு நீங்க கேளுங்க. ஒரு புக்கு அன்னைக்கு விக்கையில வந்துட்டு ஒரு புக்குக்குள்ள விலையும் இன்னைக்கு புக்குக்குள்ள விலையும், அன்னைக்கு ஒரு கடையினுடைய வாடகையும் இன்னைக்கு ஒரு கடை வாடகையும், ஒரு அன்னைக்கு ஒரு ப்ரொஃபஸருக்கு சம்பளமும் இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஸர் சம்பளம் சொல்லியிருக்காரு. ஆனா தோட்டம் தொழிலாளிகளுக்கு ஆதரவு வைத்துக் கொண்டு அவரும் எங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த தர்ணா போராட்டத்துல தொடுபுழால இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் போராட்டம் பண்ணீங்க. அதுல தொடுபுழால உள்ளவங்களும் எர்ணாகுளத்துல உள்ள கடை உரிமையாளர்களும் பொதுமக்களும் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. விலைவாசி உயர்வு பத்தி எல்லாமே சொல்லிட்டு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. இதுக்கடுத்து நீங்க ஏதாவது போராட்டம் பண்ணலான்னு இருக்கீங்களா, இல்ல இந்த போராட்டத்திலே உங்களுக்கு எதிரொலியா டிஏ கிடைச்சிரும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? மூணாறுல வந்துட்டு நாங்க இந்த போராட்டம் தொடங்கலாம் சொல்லி இருக்கிறோம். மூணாறுல எப்படியே வந்து போராட்டம் தொடங்க போறோம்னு சொல்லியாச்சுன்னா, இப்ப தேர்தல் சமயம் ஆயிடுச்சு. இந்த தேர்தல் சமயத்துல தோட்டம் தொழிலாளியிலிருந்து ஒரு வேட்பாளர், தோட்டம் தொழிலாளிகள் பஞ்சப்படி உயர்வுக்காக ஒரு வேட்பாளர் நிச்சயமாக தோட்டங்களிலிருந்து வருவார். அவரு தோட்டம் தொழிலாளி பஞ்சப்படி உயர்வுக்காக எங்களுடன் சேர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு நபர் நிச்சயமாக இந்த தடவை இந்த தேவிகுளம் தொகுதி எம்எல்ஏ தொகுதியில் நிச்சயமாக பாவப்பட்ட தொழிலாளி பஞ்சப்படி உயர்வுக்காகவும் அவர்களுடைய அடிப்படை வசதிகள் அவர்கள் என்னென்ன கேட்டு போராடி இருக்காகவும் அதுக்காகவும் நிச்சயமாக உனக்கு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம். வீடு மறுசீரமைப்பு, தேயிலை தோட்ட தொழிலாளர்களோட தினம் ஏற்படுற பிரச்சனைகள், வீடோட மறுசீரமைப்பு, அடுப்பு சீட்டு மாத்துறது, இந்த வீடோட வயரிங்கு, இந்த மாதிரி எல்லா போராட்டத்துக்கு எல்லாமே நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வேட்பாளரை நிறுத்துறீங்களா? சாலை வசதி, மருத்துவ வசதி, இந்த மாதிரியா? அதாவது மக்களோட இருந்து மக்கள்ல இருந்து பழகி மக்களுடைய பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு வேண்டி சட்டசபையில குரல் கொடுக்கிற ஒரு வேட்பாளராக இருப்பாரு. ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு பின்னாடி நீங்க மட்டும்தான் செயல்படுறீங்களா, உங்களுக்கு பின்னாடி யாராவது ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? பொருளாதாரம் மற்றும் அதுக்காக அந்த தேவைகளுக்காக என்ன பண்றீங்க? அதாவது நாங்க எங்களுக்குள்ள சேர்ந்து செயல்படுறது, எங்களோட சேர்ந்து செயல்படுறது நானும், சண்முகநாதன், பழனிசாமி, ராமர், பேக்கேஜிங் சென்டர் வேலை செய்யற தொழிலாளிகள் வேலை செய்யறவங்களும் டிரைவர் அசோசியேஷன் சேர்ந்தவங்களும் சேர்ந்துதான் இந்த கேஸை நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்க கையில இருந்து சொந்த வருமானத்தை வச்சுதான், கிடைக்கிற சின்ன வருமானத்தை வச்சுதான் இவ்வளவு நாள் செஞ்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு இனி தொடர்ந்துட்டு போகணும்னு சொல்லியாச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. காரணம், ஒவ்வொரு பிரஸ் மீட்டிங் நடத்துற சமயத்திலையும் ஒவ்வொரு டைம்லயும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனாலதான் மகாத்மா தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்துல சொல்லியிருக்காரு, டொனேஷனா என்ன, ஒருத்தன் போராட்டம் நடத்துற முறை எப்படி போராட்டம் நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னா, போராட்டம் நடத்தும் பொழுது கருங்காடிகளை உபத்திரம் செய்யக்கூடாது, சொந்த உழைப்பிலிருந்து வாழ்க்கை முறையை கண்டக்ட வேண்டும். 3, ஒருபொழுதும் நீங்கள் டொனேஷன், யாஜகம், பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் அந்த வார்த்தையை கடன் எடுத்து தான் தர்ம யாஜக யாத்திரைன்னு சொல்லி யாஜகம் நடத்தணும். இந்த யாஜகம் எடுத்துக்கொண்டுதான் நாங்க இந்த இறந்தோம். இனி வரும் காலத்துல மூணாறுல இந்த போராட்டத்தில் ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒவ்வொரு லைன்ஸுமா போய் நாங்க ஒவ்வொரு தொழிலாளிகளையும் பார்த்து ஒவ்வொரு தொழிலாளிகள்கிட்டையும் சொல்லுவோம், பஞ்சப்படி உயர்ந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாமே உயரும். பஞ்சப்படி உயர்ந்தா சம்பளம் உயரும், சம்பளம் உயர்னா வாழ்க்கை தர வரும், வாழ்க்கை தர உயரதுக்கு வேண்டி, அதாவது மினிமம் வேஜஸ் ஆக்டின் கீழே உள்ள 87 பிரிவுல 86 பிரிவுகளுக்கும் சட்டப்படி கிடைக்க வேண்டிய பஞ்சப்படியை எங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இந்த போராட்டம் நடத்துறோம். மூணாறுல இந்த போராட்டத்தை கண்டிப்பா நாங்க தொடங்குவோம். அதுக்கு முன்னால இந்த எலெக்ஷன் வந்ததுனால எங்களுடைய வேட்பாளர்
எங்களுடைய வேட்பாளர் நிச்சயமாக வருவார். அவருக்கு உங்களுடைய பரிபூர்ண பின்துணை. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்களா, எங்களுக்கு ஓட்டு போட ஆள் இருக்கு, நாங்க சம்பளம் கொடுத்து நாங்க என்ன செஞ்சாலும் சரி எங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. உறங்கும் மனிதர்களை எழுப்பி விடலாம், உறங்குவது போல் நடிக்கும் மனிதர்களை ஏற்க முடியாது. அதனால தயவு செய்து உறங்குவோல் நடிக்கிறத விட்டுட்டு நீங்க உறக்கத்திலிருந்து வந்துட்டு நாங்க முழிச்சுதான் இருக்கோம்னு சொல்லி காமிச்சு இந்த எலெக்ஷன் நீங்க காமிச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா நமக்கு பஞ்சப்படி கிடைக்க வேண்டிய பஞ்சப்படி கிடைக்கும். நீங்க நிறைய மனு எல்லா இடத்துலயும் கொடுத்துருக்கீங்க. அந்த மனுவுக்கு நீங்க யாருக்கிட்டையாவது பெர்மிஷன் கேட்டீங்கன்னா, இல்ல உங்களுக்காக ஏதாவது பதில் சொல்றதுக்கோ இல்ல பின்துணையாகவோ யாராவது கூட இருந்தாங்களா, இல்ல நீங்க கொடுத்த மனுவோட அடிப்படையில எந்த மாதிரியான தீர்மானங்கள் போய்கிட்டு இருக்கு, விரைவில் டிஏ கிடைக்குமா அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. அதாவது நாங்க கொடுத்த மனுவின் அடிப்படையில் எங்களை வந்துட்டு 30/11/2024 மினிமம் வேதன உபதேச சமிதி, அதாவது மினிமம் வேஜஸ் அட்வைசரி போர்டு, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கமிட்டி எங்களை கூப்பிட்டுச்சு. எங்களுடைய கருத்தை ஆராய்ச்சி, அது சர்க்காருக்கு ரிப்போர்ட் சமர்ப்பிச்சிச்சு. எத்தனை ரிப்போர்ட் சமர்ப்பிச்சிச்சு? 5 ரிப்போர்ட் சமர்ப்பிச்சிருக்கு. 5 ரிப்போர்ட்ஸ் 20/1/2024 ஒரு ரிப்போர்ட்டும், 14/10/2021 ரிப்போர்ட்டும், 11/12/24 இந்தியன் பிரசிடென்ட் கொடுத்த ரிப்போர்ட் கொடுத்த ரிப்போர்ட்டும், இப்படி இந்தியன் மனித உரிமை கழகத்துக்கு கொடுத்த ஆணையத்துக்கு கொடுத்த ரிப்போர்ட்டும் சமர்ப்பிச்சு. இந்த ரிப்போர்ட்டுகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லியாச்சுன்னா, இவங்க கொடுத்திருக்கிறதுல மினிமம் வேஜஸ் ஆக்டின் கீழே உள்ள 87 பிரிவுகளுக்கு எப்படி பஞ்சப்படி கிடைக்குதோ அந்த பஞ்சப்படியும் கிடைக்கிறதுக்கு இவங்களுக்கும் அருகதை இருக்கு. அந்த அருகதையின் அடிப்படையில் இவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் கொடுத்திருக்கு. அது கொடுக்க கூடாதுங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் இவங்க அவசரமா கூடி 43 ரூபா சம்பளமும் 5 ரூபா இன்ஸ்டன்டையும் கூட்டி தொழிலாளி வயிற்றுல அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது தேர்தலுக்கான சூழ்ச்சியாக இந்த 48 ரூபா கூட்டியிருக்காங்களா, இல்ல தொழிலாளர்களுக்கு 151 ரூபாய்க்கு கூடுதல் சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்ச்சினால பண்ணியிருக்காங்களா? தொழிலாளிகளுக்கு இது தேர்தல் சூழ்ச்சி. இது சட்டசபையில பேசினாப்புல லேபர் மினிஸ்டர் சட்டசபையில பேசியில் அவர் சொன்ன வாக்குகள் வந்து கேட்டுக்கோங்க. நம்ம என்ன கருத்துக்கள் வச்சு நம்ம வந்துட்டு போன எலெக்ஷன்ல 3 அடுக்கு பஞ்சாயத்து அடிஸ்தானத்தில் நம்ம எந்ததான் பேசணுமோ அதையே ரிப்பீட் செஞ்சு பேசியிருக்காரு. அப்படியே பேசியிருக்காரு. அங்க பேசின PL சுபால் எம்எல்ஏ நம்முடைய போராட்டத்தின் வெற்றிக்கல்லை முதலாக நிச்சயித்தது அவர் என்றே சொல்லலாம். எப்படின்னா அவர் சொல்லியிருக்காரு, 30 வருடங்களுக்கு முன்பு நிச்சயிக்கப்பட்ட பஞ்சப்படிதான் இப்பொழுதும் தோட்டம் தொழிலாளிகளுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் 14 வருடமாக சொன்னதை இந்த சட்டசபையில் உதித்திருக்கிறது. அந்த சட்டசபையில் உதித்திருக்கிறதுனால மற்றவர்களுக்கு கிடைக்கிற பஞ்சப்படி எங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதா எங்கள் கோரிக்கையை தவிர மற்றவங்களுக்கு மேல் கொடுக்க வேணுமா, மற்றவங்களுக்கு யாருக்கு எதிராகவோ எங்கள் நடக்கிற போராட்டம் இல்லை. ஆனா இந்த ட்ரேட் யூனியனை பிரித்து விட வேண்டும் என்று நாங்கள் கேரள ஹைகோடதியில் கேஸ் நம்பர் WBC 26-767/2025 எந்த நம்பர்ல நாங்க கேஸ் ஃபைல் செஞ்சிருக்கோம். அந்த கேஸ் நிலவில் இருக்கிற டைம்ல தான் இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியாச்சுன்னா, நமக்கு கேரளத்தில் வைத்துள்ள, அதாவது வயநாடு முதல் மூணாறு வரை உள்ள தோட்டம் தொழிலாளியின் வயிற்றில் மீண்டும் அடித்திருக்கிறார்கள். நம்ம பொம்பளூர் சமரம் நடந்துச்சு. அந்த பொம்பளூர் சமரம் நடக்கிற டைம்ல ஒரு ரிப்போர்ட், 1 மேன் கமிஷன் ரிப்போர்ட் சொல்லி ஒரு ரிப்போர்ட் சமர்ப்பிச்சாங்க. அந்த ரிப்போர்ட்ல கிளியரா சொல்லி இருக்காரு, தோட்டம் தொழிலாளிகளுக்கு இலவசமாக சௌஜன்யமாக ரேஷன் வழங்க வேண்டும், அரிசி வழங்க வேண்டும் என்று ரிப்போர்ட்டை செஞ்சிருக்காங்க. அப்படி மிகவும் மிகவும் மிக மிக கீழே இருக்கிற வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்கன்னு சொல்லி ஒரு கமிஷன் ரிப்போர்ட் செஞ்சிருக்க ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை இல்லாமக்கெடுக்கவும் அது மாதிரி உள்ள எல்லாத்தையுமே இல்லாமக்கெடுக்கவும். மீண்டும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், பொம்பளை உரிமை சமரம் அட்டிமறிக்கப்பட்டது. தெளிவை மீண்டும் ஒரு நாள் வெளியிடுவேன். பெண்கள் உரிமை போராட்டத்திலையும் ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? பெண்கள் ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கிறது இல்ல. பெண்கள் உரிமை சமரம் போராட்டத்தின் அவர்கள் எடுத்த முடிவுகளை அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அதை இல்லாமல் செய்துள்ளார்கள். அதற்குள்ள தெளிவை நாங்கள் நிச்சயமாக வெளியிடுவோம். 2022-23 காலகட்டங்கள்ல 87 பிரிவுல உட்படுற 86 பிரிவுல இருக்கிற அவங்களுக்கு எவ்வளவு டிஏ கூடி இருக்கு, நம்ம
அந்த தனியா இருக்கிற அந்த ஒரு பிரிவான தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு டிஏ ஆனது எவ்வளவு கூடி இருக்கு? 6 பிரிவுகளுக்கும் பட்ஜெட் நிச்சயிக்கிறது வந்துட்டு மினிமம் வேஜஸ் அட்வைசரி போர்டு, ஒரு சாட்டர்டே போர்டு, அதாவது அரசு அங்கீகார உள்ள கமிட்டி போர்டு. இந்த போர்டு நிச்சயிச்சிருக்கிறது வந்துட்டு விலையில் உண்டாகுன உயர்வுக்கு படி அவர்களுக்கு ஒரு வருஷத்துல 480 2022 டிசம்பர் முதல் 2023 டிசம்பர் வரை ஒரே ஒரு வருடத்தில் உண்டான பஞ்சப்படியில் உண்டான உயர்வு 480 ரூபாய். இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு மாதம் பிரதி மாதம் எல்லா மாதமும் இவர்களுக்கு பஞ்சப்படியில் உயர்வு உண்டாயிருக்கிறது. ஆனால் நமக்கு தோட்டம் தொழிலாளிகளுக்கு உண்டான பஞ்சப்படி ஒரு வருடத்தில் உண்டான பஞ்சப்படி 9 ரூபாய் 73 பைசா. அவர்கள் எல்லாம் கடையில் வாங்கி சாதம் சாப்பிடுகின்ற பொழுது நாம் மண்ணையா சாப்பிட வேண்டும். அவர்கள் சொல்வது மண்ணை சாப்பிட்டால் போதும் என்று தீர்மானம் எடுத்திருக்கின்ற இந்த கமிட்டிக்கு எதிராகவும் பிரித்துவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்ற இதற்காக நாங்கள் மூணாறில் நிச்சயமாக ஒவ்வொரு வீடும் ஏறி நிச்சயமாக நாங்கள் பிச்சை எடுக்கும் சமரம் தொடங்குவோம். ஏனென்றால் எங்களுக்கு இனி கேஸை நடத்தி கொண்டு செல்வதற்குள்ள வாய்ப்பு. ஏனென்றால் நாங்க 14 வருஷம் போராடி கடைசி முடிவு அந்த முடிவு கூட இல்லாம செஞ்சிருக்காங்க. அந்த முடிவு இல்லாம செஞ்சிருக்க சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் உங்களுக்கு வேண்டி 10 வருஷம் கேஸ் நடத்தும், நாங்க 10 வருஷம் கேஸ் நடத்துவோம், ட்ரேட் யூனியன் 10 வருஷம் கேஸ், அரசாங்க உத்தியோகஸ்தன் 10 வருஷம் கேஸ், தொழிலாளிக்கு பஞ்சப்படி கொடுக்கவே விட மாட்டோம் சொல்லியிருக்காங்க. இவங்க பஞ்சப்படி கொடுக்காம சொல்லியாச்சுன்னா நாங்கள் மூணார் மண்ணில் தலை குப்பர நின்றாலும் உங்களுக்கு பஞ்சப்படி கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தலை குப்பர நின்று கொண்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம். அந்த உண்ணாவிரதம் போராட்டமானது விரைவில் நடைபெறுமா, இல்ல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம், இல்ல பின் துணையா கொஞ்சம் பேர் எதிர்பார்க்கறீங்கன்னா தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட போராட்டத்திற்கான பலனாக இது எல்லா தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்கிறது. இப்போ தொடுபுழால இருந்து நீங்க எர்ணாகுளம் வரைக்கும் போராட்டம் போனீங்க. இந்த போராட்டத்தை பத்தி மூணாறுல இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கூடுதல் பேருக்கு தெரியுமா, இல்ல நீங்க இதை பத்தி யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா? நாங்க பேஸ்புக்லயும் இது போட்டிருக்கோமே தவிர வந்துட்டு கரெக்டா போட்டிருக்குது. முகார் புக்கில் இருக்க பேஸ்புக்லையும் பல குறிப்புகளையும், உதாரணமா பல குறிப்புகளையும் கேஎல்பி சேனல் குறிப்பா மட்டும் வரல போடல. அது மட்டும் நாங்க அன்னைக்கு வந்துட்டு வேற ஒரு தனிப்பட்ட முறையில் போடணும்னு சொல்றதுனால போடல. மூணார் ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பிலையும், மூணார் மோகன்ராஜ் குறிப்பிலையும், மூணார் ஃப்ரெண்ட்ஸ் குறிப்பிலையும் இப்படி வர்ற பேஸ்புக்லையும் எல்லாம் போட்டிருந்தோம். எல்லா இடத்துலயும் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. நல்ல வரவேற்பு, ஒவ்வொருவரும் எங்களுக்கு ஆதரவு தருவன்னு சொல்லி இருக்காங்க. அதனால ஒவ்வொருவரும் ஆதரவு கொடுக்கிற அந்த ஆதரவு எங்களுக்கு நிலவில் எங்களுக்கு தேவைப்படுறதுனால நிச்சயமா எங்கள் வேட்பாளர் நிறுத்துவதற்கும் எங்களுக்கு உங்களுடைய இனி ஒவ்வொரு காரியத்துக்கு இறங்கி செல்றதுக்கு எங்களுக்கு நாங்க ரொம்ப சொல்லியாச்சுன்னா என்ன செய்யற அடுத்த வேலை, அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கிறேன்னு சொல்லி முடியாது. காரணம் 14 வருஷம் போராட்டம் முடிஞ்சிச்சு. அந்த முடிவு மீண்டும் இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க சொல்லியாச்சுன்னா இவங்களுக்கு கொடுக்கவே விட மாட்டோம். இன்னும் உறுதியா இருக்கிறதுனால அந்த உறுதி எடுக்கிற அந்த தீர்மானத்துக்கு எதிராக நாங்கள் மீண்டும் தெருவில் இறங்கி நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டு முன்னில் நாங்கள் இப்பொழுது ஓட்டு பிச்சை கேட்க வருகிறோம். ஏனென்றால் எங்கள் குரல் தொழிலாளிகளுக்கு வேண்டி நம்முடைய ஒரு குரல் நிச்சயமாக சட்டமவையில் ஒலிக்க வேண்டும். அதற்காக நாங்கள் வருகிறோம். நீங்க மத்திய தொழில் மந்திரிக்காக ஒரு லெட்டர், அதாவது மனு கொடுத்திருக்கீங்க. அந்த மனுவோட எதிரொலி எப்படி இருக்கு? அதுக்காக அவங்க ஏதாவது ரிப்ளை கொடுத்திருக்காங்களா? அந்த ரிப்ளை எந்த மாதிரியான ரிப்ளையா இருக்குது? மத்திய தொழில் மந்திரிக்கு நாங்க கொடுத்திருந்தோம். அது பதிலா எங்களுக்கு விபராசம், அதாவது தகவல் உரிமை சட்ட பிரகாரம் எங்களுக்கு பதில் தந்தாங்க. என்ன சட்டம் 14/7/2025 எங்களுக்கு பதில் தந்திருக்காங்க. இந்த பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியாச்சுன்னா, மினிமம் 1948 மினிமம் வேத நியமனத்தில் உட்பட 87 மேகலையில் பிளான்டேஷன் மேகலை ஒழிக 86 மேகலை அடிസ്ഥാന வசம் மாற்றி சொல்லிட்டு, இந்த 87 மேகலைன்னு சொல்லி 87 பிரிவுன்னு அவங்க சொல்லிட்டு இந்த 87 பிரிவுகளுடைய பஞ்சப்படி நிச்சயிக்கிறது சொல்லியிருக்கிறது. மற்றுள்ள மேகலைகள் எல்லாம் பஞ்சப்படி நிச்சயிக்கிறது. அதாவது 86 பிரிவுகளுக்கும் பஞ்சப்படி நிச்சயிக்கிறது 26.1. அதாவது மாச சம்பளக்காரனுடைய பஞ்சப்படியை 26 வச்சு 1 கொண்டு வகுத்து வர்ற பைசா தான் தோட்டம் தொழிலாளி கொடுக்கணும். அது அவங்களுக்கு கிடைக்குது. ஆனா தோட்டம் தொழிலாளிகளுக்கு 30/1 என்ற தீர்மானத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. அதாவது 30 நாள் வேலை செய்யற தொழிலாளிகள் பஞ்சப்படி நிச்சயிக்கிறது 26 ദിവസத்து அடிப்படையில. ஆனா 26 ദിവസം வேலை செய்யற தொழிலாளிகள் பஞ்சப்படி நிச்சயிக்கிறது 30 ദിവസം அடிப்படையில. என்னங்க நியாயம்? அது என்ன நியாயம்?
இது என்னங்க நியாயம்? எங்க ஊர்ல கேட்டு கேள்வி அவங்களே கேட்டுக்கிறான். காலங்காலங்களாக தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலங்காலங்களாக எப்படிங்க தொடர்ந்து வர முடியும்? இது கேட்டா கோடையில கேஸ் பண்ணி சொல்லியாச்சுன்னா எங்க அட்வொகேட் என்ன சொல்றாரு, நிச்சயமாக நல்ல முடிவு தரும் என்று நாங்கள் கேரள உயர்மன்றத்தை பரிபூர்ணமாக நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட அந்த தீர்மானம் ரத்து செய்யப்படும், நிச்சயமாக ரத்து செய்யப்படும், உறுதியாக சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறோம், இந்தியன் ஜனாதிபதி கொடுத்ததும் மனுவின் அடிப்படையிலும் இந்த தொழில் மந்திரி கொடுத்த அடிப்படையில் திரும்ப என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 1970 என்ன சீரியஸ், 2011 2012 எந்த சீரியஸ்லேக்கு எந்த பிரிவுக்கு மாறும் பொழுது 100% லயிச்சு கொண்ட 100% லயிச்சு கொண்டு மாத்திரமே, அதாவது 100% அந்த பஞ்சப்படிய பேசிக் வேதனத்தை சேர்த்துத்தான் இந்த பீரியஸ் மாற முடியும். அதனால அடுத்த புனர் உதாரண வேளையில், அதாவது அடுத்த PLC மீட்டிங்கில், நாங்க PLC தான் கேஸ் கொடுத்திருந்தாலுமே அவங்களே சொல்லியிருக்காங்க அடுத்த PLC மீட்டிங்கில் நாங்க கண்டிப்பா மாத்தி தரேன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கிறது யாருங்க? லேபர் கமிஷனர் கொடுத்த பதில், லேபர் செக்ரட்டரி கொடுத்திருக்க பதிலுங்க. கவர்மெண்ட் செக்ரட்டரி, அதாவது கேரள அரசாங்கத்தினுடைய செக்ரட்டரி கொடுத்திருக்க பதில். இது இங்கு மீறப்பட்டிருக்கிறது. இந்த மீறலுக்கு எதிராக நாங்கள் தலைகுப்பராய் நின்று கொண்டு மூணார் டவுனில் உண்ணாவிரத போராட்டம், எங்களுக்கு இதில் உயிர் சேதம் ஏற்பட்டாலும் நாங்கள் காந்திய வழியில், மகாத்மாவின் வழியில் நாங்கள் பிச்சை எடுத்துக்கொண்டு இந்த போராட்டத்தை நடத்துவோம். உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொள்கிறோம். மினிமம் வேஜ் ஆக்ட் படியாக 87 பிரிவுகளுக்கு நிச்சயிச்ச பஞ்சப்படி எவ்வளவு, நம்ம தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக நிச்சயிச்ச பஞ்சப்படியை பத்தி நீங்க சொல்லுங்க. அதாவது இந்த 1948 மினிமம் வேஜஸ் ஆக்டில் குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தில் வக்கீல வர்றது தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் மட்டும் இல்லைங்க. தேயிலை, ஏலம், ரப்பர், காப்பி, இந்த பகுதியில் வேலை செய்கிற எல்லா தொழிலாளிகளும் 3 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 3 லட்சம் பேர்களுக்கு வேண்டியுள்ள போராட்டம் தான் இது. இந்த போராட்டத்துல 2000 போராட்டம் தான் இது. இந்த போராட்டத்துல 1900 போராட்டம் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். 1976 டிசம்பர் மாசம் மினிமம் வேஜஸ் ஆக்டின் கீழே உள்ள 86 பிரிவுகளுக்கும் நிச்சயிக்கப்பட்ட பஞ்சப்படி ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம டெய்லி பேசிஸ் உள்ளவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு 8 பைசா, மாச சம்பளக்காரங்களுக்கு 2 ரூபாய் 8 பைசா. அந்த சமயத்தில் நிச்சயிக்காங்க. 2023 தேயிலை பிளான்டேஷன் ஒர்க்கர்னு சொல்ற, அதாவது தேயிலை, ஏலம், காபி, ரப்பர் இந்த பகுதியில் வேலை செய்கிற தொழிலாளிகளுக்கு நிச்சயிக்கப்பட்ட பஞ்சப்படி 7 பைசா. அதாவது 50 வருஷத்துல 1 பைசா குறைஞ்சி வந்திருக்குது. இதுக்கு அவங்க சொல்ற காரணம், அந்த காரணத்தை தெரியறதுக்கு வேண்டிதான் நாங்க 1 பைசா, 2 பைசா, 3 பைசா, 5 பைசா, 10 பைசாவை எடுத்துக்கிட்டு இந்த பைசாவை காமிச்சுக்கிட்டு தான் நாங்க பிச்சை எடுத்துட்டு போனோம். அந்த பிச்சை எடுக்கிற போராட்டத்துல தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், கேரளத்துல நம்ம தினம் உபயோகிக்கும் 343 பொருட்களுக்கு, அந்த பொருட்களை கேட்டுக்கோங்க, அரிசி முதல் பருப்பு, அரிசி முதல் உப்பு வரை உள்ள கேஸ், பெட்ரோல், டீசல், கேஸ், இந்த மாதிரி உள்ள சாதனங்களுக்கு கூட போன வாரம் கூட கேஸ் கூட விலை கூடிச்சு. ஆனா இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, தேயிலை தோட்ட தொழிலாளி எங்க போனாலும் சரி, ஒரு கடையில போய் கேட்டான்னு சொல்லியாச்சுன்னா அவனுக்கு கிடைக்கிறது 1 ரூபா கொடுத்தாலும் ஒரு சாய கிடைக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு எதிரான இது உதாரணமான போன எலெக்ஷன் டைம்ல கூட ஆம் ஆத்மி பார்ட்டியினுடைய தேசிய பிரசிடென்ட் மூணாறுல வந்தாரு. மூணாறு வரையில ஒவ்வொரு கடையில ஏறி கேட்டாரு, 1 ரூபா கொடுத்துட்டு கேட்டார். அவங்க கூட நாங்களும் சேர்ந்து கேட்டோம், 1 ரூபாய்க்கு அரிசி கிடைக்குமா, 1 ரூபாய்க்கு பருப்பு கிடைக்குமான்னு சொல்லி ஒவ்வொரு கடையும் கேட்டிருக்காரு. இந்த கடையில கேட்டிருக்கிற வீடியோவும் நாங்க வெளியே விடுறோம். அவங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தேயிலை தோட்ட தொழிலாளிக்கு மட்டும் எங்க போனாலும் சரி இப்பவும் 1 பைசாக்கு 2 பைசா சாயா கிடைக்கும். அவங்க சொல்ற காரணம் 343 பொருளுக்கு எங்க விலை கிடைக்குன்னு கேட்கிறாங்க. அதுக்கு வேண்டிதான் நாங்க உறுதியா இந்த தேர்தலை நிறுத்துறது மட்டும் இல்லாம நிச்சயமாக ஒவ்வொரு வீடாக நாங்கள் எங்களுடைய நோட்டீஸையும் கொண்டு 2 விதமான யாஜகங்களை பிச்சை கேட்டுக்கொண்டு நாங்கள் உங்கள் முன்னால் வருவோம். நிச்சயமாக விரைவில் மீண்டும் சந்திப்போம். 14 வருஷமா போராடி இந்த மாதிரி டிஏ பிரச்சனைக்காக நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க. பொருளாதாரத்துக்காகவும் யாருக்கிட்டையும் நீங்க போகல. இப்போ அதோட இப்படி போய்கிட்டு இருக்கு. விரைவில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பஞ்சப்படி கிடைக்குமா, கிடைச்சா எந்த மாதிரி இருக்கும்,
அப்போ அவங்களோட பொருளாதாரங்கள் எல்லாத்துலயுமே ஒரு மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. பஞ்சப்படி வந்து ஆட்டோமேட்டிக்கா சம்பளம் உயர்ந்துடும். பஞ்சப்படி உயர்ந்தாலே ஆட்டோமேட்டிக்கா சம்பளம் வரும். எப்படி உயரும் சொல்லியாச்சுன்னா, ஒரு மாசம் ஒரு வருஷத்துல மட்டும் 450 ரூபாய் பஞ்சப்படி கூடி இருக்கு. ஒரு வருஷம் சம்பளம் பஞ்சப்படி 450 ரூபாய் கூடுற டைம்ல நம்ம தொழிலுக்கு 9 ரூபாய் 73 பைசா கூடி இருக்கு. இந்த 450 ரூபாய் சம்பளம் கூட்டினா இன்னைக்கு எவ்வளவு ஆச்சு? 511 ரூபாய் சம்பளம் வாங்குற இடத்துல இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கலாம். இந்த 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறத அது இல்லாம ஆக்குறதுக்கு வேண்டிதான் இவங்க சொல்றாங்களே தவிர, இந்த பஞ்சப்படி கிடைக்க கூடாதுன்னு சொல்லி தான் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பஞ்சப்படி எப்படியாச்சும் வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்க போராடுற இந்த போராட்டத்துல நிச்சயமாக ஒவ்வொரு தொழிலாளருடைய உதவியும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிட்டு இருக்கு. எங்களுக்கு பலரும் உதவி இருக்காங்க, உதவிக்கிட்டு இருக்கிறாங்க. தொழிலாளி பக்கத்துல இருந்து தொழிலாளி எங்களுக்கு வேண்டி குரல் கொடுக்க ஒரு ஆள் வராதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நாங்களுக்கு வேண்டி, இந்த தொழிலாளிகளுக்கு வேண்டி, தொழிலாளி குடும்பத்துல பிறந்து தொழிலாளி குடும்பத்துல வளர்ந்து தொழிலாளியாக இருக்கிற எங்க கூட இருக்கிறவங்க இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், இனியும் நடத்துவோம். ஆனா எங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்றது வந்துட்டு சொல்றது யாரு? நீங்க யாருக்கு டொனேஷன் கொடுத்துருக்கீங்க? யாருக்கு சந்தா கொடுத்துருக்கீங்க? அவங்க தாங்க கையெழுத்து போட்டு வந்திருக்காங்க. கையெழுத்து போட்டு வந்து வெளியே வந்து நோட்டீஸ் அடிச்சு சொல்லியிருக்காங்க, நாங்க 48 ரூபாய் சம்பளம் கூட்டிட்டு சொல்லியிருக்காங்க. 48 ரூபாய் சம்பளம் கூட்டலங்க, 43 ரூபாய் சம்பளம் கூட்டியிருக்காங்க. 5 ரூபாய் வந்துட்டு இன்சென்டிவ், 5 ரூபாய் இன்சென்டிவ் கூட்டிட்டு அவங்க சொல்லியிருக்கிறது வந்து 48 ரூபாய் சம்பளம் கூட்டியிருக்கான்னு சொல்றது. ஆனா நம்ம கேட்கிறது பஞ்சப்படி, முறைப்படி கிடைக்க வேண்டிய பஞ்சப்படி. 1948 மினிமம் வேஜஸ் ஆக்ட் பிரகாரம் கிடைக்க வேண்டிய அந்த பஞ்சப்படி எங்களுக்கு முறைப்படி கிடைக்கணும். அந்த முறைப்படி கிடைக்கிற போராட்டத்துக்கு வேண்டி நாங்கள் மீண்டும் தெருவில் இறங்கி போராடுவோம். அதுவும் காந்திய மார்க்கத்தில். கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎல்சி கமிட்டி பிரிச்சு விடணும்னு சொல்லி ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அது இல்லாம விரைவில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பஞ்சப்படி கிடைக்கணும் அப்படின்னு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அதாவது கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேஸ் வந்து எத்தனை வருஷமா நடக்குது? இந்த வருஷம் அதுக்கான தீர்மானம் வந்துருமா? தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான பஞ்சப்படி இந்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டுல கிடைக்க தொடங்கிருமா? கிடைச்சிச்சுன்னா ஒரு தேயிலை தோட்ட தொழிலாளியோட சம்பளம் எவ்வளவாக இருக்கும்? அதாவது உறுதியாக நமக்கு இந்த பஞ்சப்படி கிடைத்தே தீரும். இந்த கிணைப்படி கிடைக்க இவர்கள் இந்த கேஸை விரைவாக எடுப்பார்கள், எடுத்து நடப்பார்கள் என்று எங்களுடைய இந்த இதை கேட்டுக்கொண்டு நாங்கள் கருணை மனுவை நாங்கள் மீண்டும் மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு மீண்டும் அனுப்பியுள்ளோம். அனுப்பதோடொப்பம் தொழில் மந்திரிக்கு கொடுத்த, இந்திய ஜனாதிபதிக்கும் தொழில் மந்திரிக்கும் ஸ்பீக்கருக்கும் சீஃப் செக்ரட்டரிக்கும் மனித கொடுத்த அடிப்படையில், மனுவின் அடிப்படையில் எடுத்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் மூணாறில் நிச்சயமாக ஒரு போராட்டத்தை, தர்ம போராட்டத்தை நாங்கள் தொடங்குவோம். நிச்சயமாக கேரளத்தில் எங்களுக்கு எவ்வளவு வரவேற்பு இருக்கின்றதோ அதற்கு வரவேற்பு இருப்பதற்கு உதாரணமாக இப்பொழுது பலரும் பல விதத்திலிருந்து எங்களுக்கு உதவி செய்து பலருக்கும் சப்போர்ட் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். பல விதத்தில் பொருளாதார வசதியில் நாங்கள் மிகவும் பின்தங்கி இருப்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய தடைகளாக இருப்பது. அதை புரிந்து கொண்டு அவர்கள் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டிற்கு செல்வேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டிற்கு சென்றாலும் நாங்கள் ஒவ்வொரு வீடாக ஏறி பிச்சை எடுத்து நிச்சயமாக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். இந்த வருட இறுதிக்குள் இந்த போராட்டத்திற்கு முடிவு நிச்சயமாக இந்திய ஜனாதிபதியிலிருந்தும் இந்திய மத்திய தொழில் மந்திரி இடமிருந்தும் நிச்சயமாக கிடைக்கும் என்றும் நம்புகிறோம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் இந்திய பிரைம் மினிஸ்டர் அவர்களுக்கும், இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்த அநீதிக்கு எதிராகவும் இந்திய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் மனுவை அளிக்க உள்ளோம். அந்த மனுவானது விரைவில் அனுப்புவீங்கன்னா அந்த மனு அவங்க கொடுக்கும் போது எந்த மாதிரியான ரியாக்ஷன் இருக்கும்? உடனடியாக தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? நிச்சயமாக நல்ல எண்ணம் கொண்ட ஒவ்வொருவரும், சிந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் இப்பொழுதே நீங்கள் சிந்தித்து பாருங்கள். 1976 நிச்சயிக்கப்பட்ட பஞ்சப்படி 8 பைசா, 2000 அன்று மாத சம்பளக்காரர்கள் நிச்சயிக்கப்பட்டபடி 2 ரூபாய் 8 பைசா. ஆனால் இன்று 2023 நிச்சயிக்கப்பட்ட பஞ்சப்படி 7 பைசா. மாத சம்பளக்காரர்கள் நிச்சயிக்கப்பட்டபடி பஞ்சப்படி 2 ரூபாய் 10 பைசா. இந்த 50 வருடங்களில் மாத சம்பளக்காரர்களுக்கு கூடியது வெறும் 2 பைசா. தோட்டம் தொழிலாளர்களுக்கு கூடுவதற்கு பதில் குறைத்துள்ளார்கள். அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம், நாம் தினம் உபயோகிக்கும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் 1 பைசா கூட விலை கூடவில்லை என்பதுதான். அதை புரிந்து கொண்டு நிச்சயமாக உங்களிடம் வருகின்ற சமயத்தில்
நிச்சயமாக உங்களுக்காக குரல் கொடுக்கின்ற எங்களுடைய இந்த கோரிக்கைக்கு ஒவ்வொரு தொழிலாளிகளும் உறங்கும் மனிதர்களை எழுப்பிவிடலாம். உறங்குவது போல் நடிக்கும் மனிதர்களை எழுப்ப முடியாது. அதனால் உறக்கத்தினர் நடிப்பதை விட்டுவிட்டு நீங்கள் வெளியில் வந்தால்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தீர்வு கிடைப்பதற்காக ஒவ்வொருவரும் உங்களை போராட்டத்திற்கு நாங்கள் அனுப்பவில்லை. நீங்கள் ரோட்டில் நின்று கோஷம் போடுங்கள் என்று சொல்லவில்லை. நிச்சயமாக இதெல்லாம் நாங்கள் விரும்பவும் மாட்டோம். நிச்சயமாக எங்கள் போராட்டம் என்பது காந்திய வழியில் சட்டப்படி போராடுகின்ற போராட்டம். அந்த போராட்டம் விரைவில் தீர்வு கிடைப்பதற்காக நாங்கள் நடத்தும் போராட்டத்திற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்கிறோம். ஒவ்வொரு தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் உங்களுக்காக ஆதரவு கொடுப்பாங்கன்னு நாங்களும் நம்பிக்கை தெரிவிக்கிறோம். இப்போ மூணாறுக்குள்ளேயே நிறைய ஊடகங்கள் இருக்கு. அதாவது நிறைய நியூஸ் சேனல்ஸா இருக்கட்டும், சோசியல் மீடியால இருக்கிற நிறைய விளாக் பண்றவங்களா இருக்கட்டும், இவங்க யாராவது உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? அவங்க உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்டிவா ஏதாவது பண்ணி தராங்களா? இதுவரைக்கும் மூணாறுல இருக்க எந்த ஊடகம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதே இல்லை. மூணாறுல இருக்க எந்த ஊடகங்கள் இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணதில்லை. இதை பத்தி எங்கள்கிட்ட கேட்டது கூட இல்லை. ஒரே ஒரு முறை மூணார் நியூஸ் பத்திரிகை, அது மூணார் நியூஸ் பத்திரிகை மூணார் நியூஸ் பத்திரிகை ஒரு முறை செய்தி போட்டிருக்கிறது. அதே போல் மூணார் செய்தி போட்டிருப்பதை போல் தினமலர் பத்திரிகை ஒரு முறை, நியூ இந்தியா என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகை, அது மூணார் பத்திரிகை இல்லை, தமிழ் பத்திரிகை. அந்த பத்திரிகை தினம் அவர்கள் முடிந்தவரை இந்த தொழிலாளிகளுக்காக சட்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். மற்றொரு கேஎல்பி சேனல் இந்த நீங்க பேட்டி எடுக்கிறது பேட்டி எடுக்கிறது முதல் தடவை. ஆனால் தோட்டம் தொழிலாளிகளுக்கு வேண்டி வந்திருக்க இந்த செய்திங்கிறது இது 9வது 10வது வீடியோ நினைக்கிறேன். இது 9 இல்ல 10வது வீடியோ நினைக்கிறேன். ஒவ்வொரு முறை தெளிவா தமிழ் மக்கள் புரியணுங்கிறதுக்காக தமிழ்ல வர்ற அந்த செய்தி 9வதோ இல்ல 10 எனக்கு ஞாபகம் இல்ல. இது முக்கியமாக 9வது 10வது முறையா வந்திருக்க செய்தி இருக்கிறேன். எங்களுக்கு முதலில் அதற்காக தோட்டம் தொழிலாளிகள் சார்பும் எங்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். செண்டுவார் எஸ்டேட்ல பிறந்து செண்டுவார் எஸ்டேட்ல வளர்ந்த ETTS குரூப் அரவிந்த் சொல்றவர் எங்களை 2 முறை இன்டர்வியூ எடுத்திருக்காரு. 2 முறை இன்டர்வியூ எடுத்து எங்களை அவர் கூப்பிட்டு அவர் வீட்டுல வச்சு அவருக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எங்களுக்கு எல்லா விதமான வசதியும் செஞ்சு கொடுத்து அவர் இன்டர்வியூ எடுத்து எங்கள்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட, இதை இந்த கேஎல்பி சேனல் எப்படி செய்யறாங்களோ அதே போல ஒரு பைசா கூட ஒரு செலவுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லாம எங்கள்கிட்ட இருந்து ஒரு பைசா தோட்டம் தொழிலாளிகள் பஞ்சப்படி உயர்வுக்காக நிச்சயமாக சொல்லி ETTS சேனல் அவங்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுள்ள எங்களுக்கு வந்த இந்த வார்த்தைகளை வெளியிட்ட அனைத்து சேனல்களுக்கும் இந்த வார்த்தைகள் இன்னைக்கு இந்த பேட்டி எடுக்கிறது ஒரு MLA 30 வருஷமாக பஞ்சப்படி கிடைக்கலன்னு சொல்லி சட்டசபையில் பேசுறதுக்கு காரணமா இருந்த அனைத்து சேனல்காரர்களுக்கும் அனைத்து பத்திரிகை சேனல்களும் இதை போட்ட அனைத்து பத்திரிகைகளுக்கும் செய்தி செயல்களுக்கும் அனைத்து சேனல்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக எங்கள் நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். மூணாறுல பிறந்து மூணாறுலே வாழ்ற தேயிலை தோட்ட தொழிலாளர்களான ஒவ்வொருவரும் இந்த பஞ்சப்படிக்கான போராட்டத்திற்காக நீங்களும் குரல் கொடுக்கணும், உங்களோட ஆதரவு தெரிவிக்கணும். மொத்தம் 14 வருஷமாக நம்மளோட பஞ்சப்படி கூடணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே பொருளாதாரத்தை எதிர்பார்க்காம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்குற அன்பு மூணார் KL68 நியூஸ் நேயர்கள் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இது போல தகவல்களுக்காக இதுக்கடுத்து நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸ்லையும் உங்களோட ஆதரவும் வேணும். பஞ்சப்படிக்காக நம்மளும் ஒரு 10க்கும் மேற்பட்ட செய்திகளை கொடுத்துருக்கோம். பஞ்சப்படினா என்ன அப்படிங்கிறது கூட தெரியாதவங்களுக்காக தெரியப்படுத்தணுன்றதுக்காகவும் செய்தியை வெளியிட்டிருக்கோம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. நன்றி.